உதயம் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான திரு பசும்பொன் பாண்டியன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ அண்ணாமலையை பிஜேபியில இருந்து பதவியில இருந்து இறக்க போறாங்க அப்படின்னு ஏப்ரல் 9ஆம் தேதி 10ஆம் தேதி எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ணாமலை நீக்கப்பட்டால் இந்த பிஜேபி எப்படியாக இருக்கும்? ஏன்னா பிஜேபியில ஒரு வைப்ரண்டா இருந்த ஒரு ஆள் இப்போ தலைமை பதவியிலிருந்து இறங்க போறாரு அப்படிங்கிறப்ப அந்த பிஜேபி நிலைமை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அண்ணாமலையே நீடிச்சாலும் சரி, பிஜேபி என்ன ஆக போகுது? அந்த கட்சிக்கு தமிழ்நாட்டுல என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு? அந்த கட்சி கொள்கை என்ன? இந்த மண்ணுக்கு உந்த கட்சியா? இந்த மண்ணிற்காக போராடிய கட்சியா? இல்ல இந்த மண்ணின் உரிமைக்காக போராடிய கட்சியா? அல்லது விடுதலை போராட்டத்துக்காக போராடிய கட்சியா? அல்லது சாதி மத மோதல்களை தடுப்பதற்காக போராடிய கட்சியா? அல்லது வேலை வாய்ப்பு உரிமை இளைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய கட்சியா? என்ன கட்சி அது? அண்ணாமலை கொஞ்சம் உங்களை மாதிரி ஊடகங்கள் அவரை தூக்கி பார்த்துச்சு, தூக்கி வச்சுச்சு. ஆனா அவருடைய கருத்துல எது உண்மையில நாட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. ரபேல் வாட்சி விவகாரம் சொன்னாரு, பில்லு கொடுத்தாரா? திமுக அமைச்சர்கள் மூலம் ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3 ஊழல் பட்டியல் கொடுத்தாரு. யார் உண்மையா ஊழல் நிரூபிக்கப்பட்டிருக்கா? அதனால வாய்ச்சவுடால பாஜகவை வெளியே கொண்டு வந்தாரு. ஆனா மக்களுக்கு தெரியும் யார் இந்த மக்களுக்கான கட்சி, இந்த மண்ணிற்கான கட்சி எது? கல்வியை பத்தி என்னைக்காவது பேசியிருக்காங்களா? வேலை வாய்ப்பை பத்தி பேசியிருக்காங்களா? அதனால பாஜக அண்ணாமலே நீடித்தாலும் சரி, தமிழ்நாட்டை பொறுத்தவரை நோட்டாவுக்கும் பாஜக தான் போட்டி என்னைக்கும் தொடருமே தவிர, இன்னும் எத்தனை ஜென்மத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தமிழ்நாட்டுல இந்த மண்ணிற்கு ஒவ்வாத, இந்த மண்ணின் மக்களால் தூக்கி எறியப்பட்ட, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கட்சி தான் பாஜக கட்சி. அதுல அண்ணாமலை இருந்தாலும் சரி, அண்ணாமலை போனாலும் சரி, எங்களை போன்ற திராவிட இயக்கத்துக்காரங்க இதெல்லாம் நாங்க பொருட்டாவே எடுத்துக்கிற மாட்டோம். அதனால அண்ணாமலே இருந்தாலும் பாஜக கட்சி என்பது ஒரு பாலியல் கட்சி. அந்த கட்சி என்பது ஒரு வேற மாதிரியான கட்சி. அந்த கட்சிக்கு தமிழ்நாடு மக்களுக்கு ஒத்துக்கிற மாட்டாங்க. இந்த மண்ணிற்கான கட்சி இல்ல. அதனால அண்ணாமலையை பற்றி நமக்கு அவர் இருந்தாலும், ஆனா இருக்க விட மாட்டான். RSS போய் உட்காந்துட்டாரு. நம்ம பீகாரி பண்டாரியா, சர்மா, காரைக்குடி ராஜா, ஆடிட்டர் குருமூர்த்தி உட்காந்துட்டாங்க. விடவே மாட்டாங்க. ஏன்னா பேர் கொஞ்சம் அண்ணாமலைன்னு வருதுல. இங்க எப்படி வரணும் கேட்டா, அவன் கால ஒழுகணும். ஆடிட்டர் குருமூர்த்தி கால ஒழுகணும் போய் துக்குளக் அலுவலகத்துல. அதுல கொஞ்சம் அண்ணாமலை ஒரு விஷயத்துல நான் அண்ணாமலையை பாராட்டுறேன். பதவி போகும்போது ஒண்ணு குருமூர்த்தி காலில் விழுகல. அங்க நடக்கிறது ஆரிய திராவிட போர். இந்த இடத்துல நாங்க ஆரியனுக்கு எதிராக செயல்படுற அண்ணாமலைக்கு நான் ஆதரவா இருப்பேன். இன்னொன்னு, KT ராகவன் ஒருத்தி வந்தான். ஆள் செவத்தாளா இருப்பான், பார்த்திருப்பீங்க. தேசிய செயலாளர் சொல்லி ஆள் நல்லா சிகப்பா இருப்பான். அவன் ஒரு வேலையை பார்த்துட்டான். அந்த வேலையை பார்த்தத படம் எடுத்தவர் தான் நம்ம அண்ணாமலைஜி. அந்த வீடியோ எடுத்து வீடியோ போல் அண்ணாமலை போல் தேசிய செயலாளர் ஆரியன் KT ராகவன் ஆதாரமும் கைமா பிடிபட்டு கை வேலைய மாட்டி விட்டு பதவியிலிருந்து இறக்கி கட்சியை ஒதுக்கி விட்டான். இது நம்ம அண்ணாமலையுடைய வேலை. இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. அவங்க எல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணுவாங்க. கடவுள் படத்துக்கு முன்னாடி அயோக்கியத்தனம் பண்ணுவார் ராகவன், ஆடிட்டர் குருமூர்த்தி, ராஜா தேர்தலுக்கு கொடுத்த செலவு பண்ண பணத்தை எல்லாம் ஆட்டையை போட்டு மாட்டு பண்ண பெரிய கோடானுக்குள்ள பங்களா கட்டிருக்கான். இது யார் நான் சொல்லல, காரைக்குடி இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் குற்றம் சொல்லி ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. அப்புறம் கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. இப்படி அவங்க ஊழல் பெருவழி, பாலியல் விவகாரம் அனைத்தையும் கண்டுக்கிற கூடாது. அண்ணாமலைக்கு இந்த ஒரு இடத்துல பாராட்டலாம். பாலியல் விவகாரம் அந்தாலே பாலியல் விவகாரம் தான். ஆனா KT ராகவனை போட்டு விட்டாரு ஆரியனை. இந்த இடத்துல திராவிட அண்ணாமலையை பாராட்டலாம். அதனால அம்பலப்படுத்தி விட்டார் ஆரியனுடைய அந்த அரிய வேலையை. அதனால அந்த கோபம் தான் இப்ப ஆடிட்டர் குருமூர்த்திக்கு. அவங்க என்ன பண்றான், இப்ப இந்த அண்ணாமலையை காலி பண்ணணும். அதனால உறுதியா இருக்காங்க. அவரே இருந்தாலும் 2026 மண்ணை கவும் பாஜக தமிழ்நாட்டில். இப்போ 2026 தேர்தலுக்கான ஒரு கருத்து கணிப்பு நடத்தும் பொழுது அதுல முதலிடத்துல ஸ்டாலின் அவர்கள் இருந்தாரு, 9வது இடத்துல அண்ணாமலை இருக்கிறாரு. அப்படிங்கிற பட்சத்துல இப்போ அண்ணாமலை நீக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பிஜேபி நிலைமை என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எதிர்பார்க்கப்படுது.
நான் இந்த கருத்து கணிப்பு நம்பலங்க. ம், 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 தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறார். ம், மக்கள் பெரும்பான்மை மக்கள் ஆதரவு. என் ம், கருத்து 27% இல்ல. ம், தமிழ்நாட்டுல 3% பார்ப்பனர் தவிர உண்மையான தமிழன், திராவிடன் நான் மிகைப்படுத்தி சொல்ல, இன்னைக்கு திமுக விட்டால், ஸ்டாலினை விட்டால் தமிழ்நாட்டுக்கு ஆள் இல்ல. ம், 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 நாங்களாம் இதே தளபதி ஸ்டாலின் வரக்கூடாதுன்னு சொல்லி திமுகல வைகோ கூட போராடினவங்க. ம், ஆனா அவருடைய உழைப்பு இன்றைக்கு கலைஞர் சொன்ன மாதிரி ஸ்டாலின் என்றால் உழைப்பு உழைப்பு. ம், அழகா சொன்னாரு. கலைஞர் மாதிரி பேச முடியாது. ஆனா ம், நான் உழைப்பேன்டாரு. இன்னைக்கு அவருடைய உழைப்பு தான் தமிழ்நாட்டுடைய மான மரியாதை இந்தியால காத்துக்கிட்டு இருக்கோம். ம், ஸ்டாலின் ஒரு அரிய மனிதன் இன்னைக்கு நமக்கு பிறந்து வரல என்று சொல்லியிருந்தால் ம், தமிழ்நாடு என்னைக்கோ காவி கூட்டம் கபலீகரம் பண்ணிருப்பான், அழிச்சிருப்பான். இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெரியாரின் ம், சுயமரியாதை கொள்கையை, மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகின்ற பெரியாரின் கொள்கையை அண்ணாவின் தம்பியாக, பெரியாரின் சீடராக, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மிகப்பெரிய ஆற்றல் மிக்க திராவிட இயக்கத்துடைய தளபதியாக, அரணாக, அகலியாக இன்றைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் கொள்கை தங்கம், கொள்கை அரண் தான் நம்முடைய தளபதி ஸ்டாலின். நாங்க ஒவ்வொரு நாள் ஒரு நடவடிக்கை பார்க்கிறோம். மெருகு ஏத்திட்டு இருக்காரு கொள்கைக்கு. இந்தியாவிலேயே காவி சித்தாந்தத்தை எதிர்த்து சித்தாந்த ரீதியாக திராவிட இயக்க சித்தாந்தத்தை 100 ஆண்டு காலம் ஆச்சு காவி, 100 ஆண்டு காலம் திராவிடம். இந்த திராவிட இயக்கத்துடைய மணிமகுடமாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது தான் நம்முடைய ஸ்டாலின். அதனால அவருக்கு மக்கள் சக்தி திரண்டுட்டு இருக்கான். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணம் திரண்டுட்டு இருக்கேன். அண்ணாமலைக்கெல்லாம் 9% இருக்க மாட்டான். என்ன ஆற்றலாண்டு ஐபிஎஸ் பதவியே ஒழுங்கா இல்லாம வந்தாலும், துப்பாக்கியில குண்டு வச்சு எப்படி வெடிக்கணும்னு தெரியாம அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தாலும், அதனால அவருக்கெல்லாம் தமிழ்நாட்டுல 9% ஆதரவுன்றதுதான் இந்த கருத்து கணிப்பு என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ அண்ணாமலை வந்து பதவியில இருக்கிறப்ப சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அதிமுகவோட நாங்க எப்பவும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒருவேளை அதிமுகவுடைய கூட்டணி வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி அண்ணாமலையை ஒதுக்கி தள்ளுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி பிஜேபி தலைமை மேல ஒரு கேள்வி வருது. அந்த கேள்வி எப்படி பாக்குறீங்க? இந்த செய்தியும் உண்மைதான். அவர் அந்த பேட்டியில நேற்றைக்கு கொடுத்த பேட்டியில கூட சொல்லியிருக்காரு, தலைவர் பதவி என்பது வெங்காயம் இருக்காரு. பெரியாருடைய கருத்து. பெரியார் சொல்லுவாரு, வெங்காய பசங்களா, வெங்காயம் ஒரு அடிக்கடி அந்த கருத்துக்கு வந்துட்டாரு. இப்ப பெரியாருடைய ஆளா மாறிட்டாரு அண்ணாமலை. பதவி எடுக்க போராட்டு பெரியாருடைய பொன்மொழி வந்துருச்சு. வெங்காயம் ஊறிக்கு ஊறிக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன் அந்த ஒண்ணுமே இல்லாத பதவியில துடிச்சுக்கிட்டு இருக்க? இன்னும் அண்ணாமலைக்கு வந்து ரோசம் இருந்தா, மானம் இருந்தா டெல்லியில கூப்பிட்டு எச்சரிச்சுட்டான். அதிமுக கூட தான் கூட்டணி. நீ இருந்தா இல்லாட்டி போ, அனுசரிச்சிருந்தா இல்லாட்டி போ, என்னால முடியாது. அப்போ போ, ராஜினாமா பண்ணிருக்கணும்னாரா? அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவார் இந்த தேர்தல்ல. அவர் தூக்கி எறிந்தாச்சு தனி கட்சி தொடங்குவார். அவரும் சைமன் சீமான் மாதிரி ஏதாவது புருடா விட்டுட்டு அலைவாரு. தான் நடக்க போகுது. அவருக்கு அண்ணா திமுக ஒரு முக்கியமான குழு தனி கட்சி தொடங்குறதுக்கு 1000 கோடி ரூபாய் தரதாக சொல்லியிருக்காங்க. எனக்கு அதிகாரப்பூர்வம் இல்லாத செய்தி. அதிகாரம் வரும்போது யாரு கொடுக்குறாங்க என்னன்னு சொல்லுவோம், பார்ப்போம். ஆனா அண்ணாமலையுடைய அரசியல் முடிவுக்கு வருகிறது. பிஜேபியோட தலைமை வந்து அண்ணாமலை மேல எதுவும் ஒரு கடும் கோவத்துல இருக்கிறாங்களா? அதனாலதான் அவரை நீக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல முனைப்பாக இருக்கிறாங்களா? நான் ஒரு 2 விஷயம் சொல்லிட்டேன். ஒண்ணு, RSS ஆடிட்டர் குருமூர்த்தி வகைரா, ராஜா வகைரா கோபமா இருக்கு. ஒரு சூத்திரன் மீடியாக்கள் அடிக்கடி வர்ற, அது அவங்களுக்கு பிடிக்காது. மீடியால எச் ராஜா மட்டும் தான் வரணும். முன்னாடி இருந்த நம்முடைய தமிழிசை அக்காவா இருக்கட்டும், அல்லது பொன் ராதாகிருஷ்ணா இருக்கட்டும், கிருபாநிதியா இருக்கட்டும், தலைவரே யாருக்கும் தெரியாம இருந்தாங்க. இருந்தாலும் அது ஒரு விஷயம் பண்றான், பொய் பேசுறான். பொய்ய வந்து வெளியே சொல்லும் போது மீடியாக்கள்ல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனா அது ஆடிட்டர் குருமூர்த்தி வேறக்கு பிடிக்கல. 2வது அமித்ஷா என்ன நினைக்கிறாருன்னு கேட்டா, அண்ணா திமுக அனுசரிச்சு போகணும், போய் தான் அந்த கட்சியை காலி பண்ணணும்னு நினைக்கிறாரு. இவர் என்ன ஒரு கணக்கு போடுறாருன்னா, 20% தான் ஏடிஎம்கே நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த தேர்தலில் வாங்கியிருக்கு. நம்ம 18% நான் கொண்டு வந்துட்டேன் வாக்கு வங்கிய. 18% இவருக்கு மட்டும் இல்ல, ராமதாஸ், ஜான் பாண்டியன், அங்க இருந்த அத்தனை கட்சி கூட்டணி கட்சி இருந்துச்சு. இவ்வளவும் சேர்த்துதான் ஓபிஎஸ், டிடிவி எல்லாத்துக்கும் 1% 2% வந்திருக்கான். ஆனா இவர் என்ன கணக்கு பண்றாரு, என்னாலதான் 18% தமிழ்நாட்டுல கொண்டு வந்துட்டேன். 2% இருந்த பாஜக வாக்கு வங்கிய அதிமுகவுக்கும்
பாஜக 2% தான் ஓட்டு வித்தியாசம். 13 இடங்கள்ல அதிமுக டெபாசிட் போச்சு. 5வது இடம் 6வது இடத்துக்கு வந்துருச்சு. அவங்களுக்கு ஏன் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லணும் அப்படின்னு கேட்கிறார். இது யாருமே அமித்ஷாவை எதிர்த்து கேள்வி கேட்டா பிடிக்காது. ரவுடி அவன், பக்கா ரவுடி. உள்துறை அமைச்சரா இருக்கலாம், ஆனா பக்கா ரவுடி. அந்த ரவுடிகிட்ட போய் இந்த பேட்டை ரவுடி போய் ஜில்லா ரவுடிகிட்ட போய் ஒரு சரியான பேட்டை ரவுடி பேச முடியாது, ஒத்துக்கிற மாட்டாங்க. அதனால இவரு ஒரு பேட்டை ரவுடி மாதிரி சொல்லிருக்காரு இந்த கணக்கெல்லாம். நான் சொல்றத கேளு போ அப்படின்றாரு. இந்த கோபம் இருக்கு. அதுபோக அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, வெங்காய பதவிட்டாரு. நேத்தைய தலைவர் பதவி எடுக்க போறான்னு சொல்லிதான் சொல்லிட்டாரு. வெங்காயம் 2வது நான் எனக்கு ஆடு மேய்ப்பேன், ஆட்டு புழுக்கு எல்லாம் இருக்கு, அதை வைத்து விலைக்கு வியாபாரம் பண்ணுவேன் நம்ம சொல்றாரு. அது போக நான் ஏற்கனவே பேசின பேச்சு தான், அதிமுக கூட்டினா நான் தலைவர் பதவியில் இருக்க மாட்டேன்னு சொன்னேன். அந்த பேச்சுல உறுதியா இருக்குன்னு சொல்றாரு பத்திரிகையாளர். நல்லதே நடக்கட்டும், எதிர்பார்ப்போம். இப்ப அடுத்து பிஜேபியினுடைய தலைமையாக நயினார் நாகேந்திரனும் அவருக்கு போட்டியாக இன்னொருத்தரும் வந்து போட்டி போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நயினார் நாகேந்திரனை வந்து தலைவரா மாத்தணும் அப்படிங்கிற விஷயத்துல ஏன் பிஜேபி முனைப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன முனைப்பா இருக்குன்னா, முதலமைச்சர் வேட்பாளரா செங்கோட்டையனை அறிவிச்சுட்டு அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வராட்டி ஒரு கவுண்டரே நம்ம வந்து முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிச்சிருவோம். அப்படி வந்தா தெற்குல தேவர் மக்களுக்கு நம்ம எதுவும் செய்யல. அதனால அடையாளமா வந்து நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு தேவருக்கு கட்சி தலைவர் பதவி கொடுத்துக்கோன்ற மாதிரி, இங்கிட்டு கவுண்டரு, இங்கிட்டு தேவரு, இங்கிட்டு ஐயா ராமதாஸ் இருக்காரு, இங்கிட்டு ஜான் பாண்டியன் இருக்காரு, இங்கிட்டு எல்லாத்தையும் வச்சு ஜெயிச்சிடலாம் கணக்கு போடுறாரு. இந்த கணக்கு தான் அவங்க கணக்கு. ஆனா நீ எதுக்கு அடையாளமா அதிகாரமிக்க பதவி தலைவர் பதவியா? இந்த நாட்டின் பழங்குடி மக்களுக்காக நான் முர்முக்கு ஜனாதிபதி பதவி கொடுத்துருக்கேன்னு சொல்ற, நாடாளுமன்ற திறப்பு விழாவுக்கு கூப்பிட மாட்டேன்ற, தீட்டுன்ற, விதவைன்னு கூப்பிடல. அதுக்கு முன்னாடி ராம்நாத் கோவிந்த் ஒருத்தர் இருந்தாரு, பட்டியல் சாதி வகுப்பை சேர்ந்தவன் சொல்றதுக்காக தான் ராமர் கோவில் கட்டுமானத்துக்கு தொடக்க விழாவுக்கு கூப்பிடல. ஆனா வெறும் நயினார் நாகேந்திரனுக்கு பதவி மட்டும் கொடுப்பீங்க, முக்குளத்தோரை வளைச்சலான்னு பாக்குற. உன்னுடைய நீ யாருன்னு தெரியும், முக்குளத்தோருக்கு பாஜகவுடைய சதி என்னன்னு தெரியும். நீ எப்ப கொடுக்குற? தேர்தல் அறுவடை பண்றதுக்காக கொடுக்குற. மக்கள் இந்த இதெல்லாம் புரிஞ்சிருக்காங்க. அதனால நயினார் நாகேந்திரனை முக்குளத்தோரா பார்த்து கொடுத்தா மக்கள் ஒத்துக்கிற மாட்டான். உழைப்பு இருக்கணும், ஒரு கட்சிக்கு அர்ப்பணிப்பு இருக்கணும். அவர் நேத்தினார் அந்த கட்சிக்கு போனவர், ஏடிஎம்கேல எல்லாத்தையும் சம்பாரிச்சுட்டு அதிமுக எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போனவர். அதனால மக்கள் மத்தியில ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். எந்த பாஜக இருந்தாலும் எந்த கட்சிக்கு ஒரு பொறுப்பு போட்டா சாதிய நோக்கத்தோட போட்டா அது நிக்காது, மத நோக்கத்தோட போட்டா நிக்காது. அவனுக்கு உழைப்பு வேணும், தியாகம் வேண்டும், மக்களுக்காக அர்ப்பணிப்பு இருக்கணும். அப்படியே தலைவரா போடணும். நீ முக்குளத்தோரை வளைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா நடக்காது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.